அமெரிக்க விரித்த விலை, அசால்ட்டாக எஸ்கேப்பான ஈரான் கப்பல்கள், $900 மில்லியன் வேட்டை. சமீபத்திய செய்திகளின்படி ஈரானின் ஹர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா விதித்துள்ள கடல் வழி தடையை மீறி சுமார் 34 ஈரான் தொடர்புடைய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் வெற்றிகரமாக வெளியேறியுள்ளன. இவற்றில் 19 கப்பல்கள் வளைகுடா பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளன. மீதமுள்ள 15 கப்பல்கள் அரபிக் கடல் வழியாக ஈரானை நோக்கி சென்றுள்ளன. சர்வதேச சந்தையில் சுமார் $900 மில்லியன், அதாவது சுமார் 7500 கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெய் இந்த கப்பல்கள் ஏற்றி சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களுக்கு தடை விதித்துள்ள போதிலும் வோர்டெக்ஸா போன்ற சரக்கு கண்காணிப்பு நிறுவனங்களின் தரவுகளின்படி இந்த கப்பல்கள் தடையை தாண்டி சென்றுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% கையாளும் கார்தீவு போன்ற இடங்களிலிருந்து தொடர்ந்து எண்ணெய் ஏற்றப்பட்டு வருவதை இது காட்டுகிறது. அமெரிக்காவின் இந்த தடையானது ஈரானிய பொருளாதாரத்தை முடக்க எடுக்கப்பட்ட முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலால் ஹர்முஸ் நீரிணையில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. ஒருபுறம் அமெரிக்கா தனது தடையை வலுப்படுத்த முயலும் வேளையில் மறுபுறம் ஈரான் தனது கடற்படை மூலம் வணிக கப்பல்களை வழிமறித்து வருகிறது. சமீபத்தில் 2 கப்பல்களை ஈரான் சிறைப்படுத்தியுள்ளதுடன் அமெரிக்க தடையை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் 20% பங்கு வகிக்கும் இந்த நீரிணையில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் போக்கு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது.